இன்றைக்கி வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதே மாதிரி எந்த மாதிரி தீவனங்கள் அந்தந்த தீவனங்களை எந்தெந்த தீவனங்களில் எப்படி எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது தீவன மேலாண்மை மாதிரி தான். ஓகேங்களா, எந்த மாதிரி ஆடுகளுக்கு எந்த மாதிரி தீவன மேலாண்மை கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோக்குள்ளே பொறுத்தவரை நம்மளுடைய சேனலுக்கு புது வியூவர்ஸ் வந்து எப்போ மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போடுவோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஆடுகள் வளர்ப்பில் ஏதோ ஒரு ஆடை சூஸ் பண்ணிட்டீங்க. நான் சொல்லியிருந்த மாதிரி 3 கேட்டகரி ஆஃப் தீவனம் கம்பல்சரி இருக்கணும். அதில் பசுந்தீவனம், உலர் தீவனம், கலப்பு தீவனம், இது 3த்தையும் சொல்லியிருப்பேன். இது 3 தீவனமே என்னென்ன தீவனங்கள் எப்படி எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடுகளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பசுந்தீவனம். ஓகேங்களா, இது செம்மறி ஆடு வளர்ப்பில் இல்லை, வெள்ளாடு வளர்ப்பில். செம்மறி ஆடு வளர்ப்புக்கு பசுந்தீவனம் தேவைப்படாது மேக்ஸிமம். ஏன் அப்படின்னா அந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் டே வந்துட்டு நீங்கள் மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் ஈவினிங்கோ இல்லை ஏதோ ஒரு டைமில் ஒரு வேளை வந்துட்டு எதாவது தீவனம் போடுற மாதிரி தான் இருக்கும்.